தமிழ் பேசும் மாணவர்களுக்கும் எனது வணக்கங்கள். தமிழ் மக்கள் நீங்கள் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. போன வீடியோவில் நான் சொன்ன மாதிரி பெஸ்ட் எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் அது என்ன அப்படின்ற எந்த ஹார்ட் டிஸ்க்கு வந்து ரொம்ப பெஸ்ட் அப்படின்றத வந்து நான் சொல்ல போகிறேன். ஸோ WD பிராண்ட் இது மோஸ்ட் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ WD பிராண்ட் ஏன் நான் பெஸ்ட்டுன்னு சொல்கிறேன்னா, டேட்டா ட்ரான்ஸ்ஃபராக இருக்கட்டும், அதோட லைஃபாக இருக்கட்டும், வேரண்டியாக இருக்கட்டும், ரொம்ப எல்லாத்துலேயுமே ரொம்ப பெஸ்ட்டாக இருக்காங்க. WD ஹார்ட் டிஸ்க் நான் இது வாங்கினது பார்த்தீங்கன்னா 1 TB வாங்கினேன், ஆன்லைனில் தான் வாங்கினது. ஸோ நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டீலில் வாங்கினேன். அண்டு நீங்கள் சப்போஸ் வாங்குறதா இருந்தால் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்குங்க. ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 3 years ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுக்குறாங்க. ஸோ அதுக்காகவே இது கண்டிப்பாக வாங்கலாம். அண்ட் இது 3.0 USB போட்டு தான், எந்த விதமான ப்ராப்ளம் இல்லை. டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ ஸ்னாப்டீலில் ஏன் வாங்க வேண்டாம், ஃப்ளிப்கார்ட்டில் ஏன் வாங்கன்னு சொல்கிறேன்னா, ஸ்னாப்டீலில் பார்த்தீங்கன்னா 3 years மேனுஃபேக்சர் வாரண்டி தான் கொடுக்குறாங்க. ஸோ அதனால வந்து 3 years மேனுஃபேக்சர் வாரண்டி அப்படின்னா, நீங்கள் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா உங்கள் ஹார்ட் டிஸ்க்கை ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த சென்டருக்கு வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்களே வந்து நேரில் போகிற மாதிரி இருக்கும். இந்த ஃப்ளிப்கார்ட்டில் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி அப்படின்னா, நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா ரிட்டர்ன் ஆப்ஷன் வந்து அந்த உங்கள் அக்கௌண்ட்லேயே கொடுத்துருப்பாங்க, அதாவது மை ஆர்டரில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் இது ரிட்டர்ன் பண்ணி புதுசாகவே உங்களுக்கு வந்து கையிலேயே கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் நீங்கள் ஃப்ளிப்கார்ட்லேயே வாங்குங்க. அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் ஜஸ்ட் ஒரு 100 rupees தான் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா 300 rupees 500 rupees கிட்ட டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ அதனால தான் நான் ஸ்னாப்டீலில் வாங்கினேன். ஸோ நீங்கள் வாங்குறதா ஃப்ளிப்கார்ட்லேயே வாங்குங்க. ஸோ இந்த WD ஹார்ட் டிஸ்க் 1 TB இதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3.0 ஹார்ட் டிஸ்க்கு சேர்ந்தது. ரொம்பவும் வந்து சின்னதானது, ரொம்ப ரொம்ப சின்னது. ஸோ எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. சப்போர்ட் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் XP அண்ட் விண்டோஸ் விஸ்டா அண்ட் 8 அண்டு 10 வித் மேக் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ விண்டோஸ் 8 போட்டிருக்கு, பட் 10 போடல அப்படின்றதுக்காக சப்போர்ட் ஆகாது அப்படின்றதெல்லாம் நினைக்காதீங்க. ஸோ சப்போர்ட் ஆகும், எந்த விதமான ப்ராப்ளம் இல்லை. இதில் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பார்த்தீங்கன்னா USB வந்து 480 MBPS அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ 480 MBPSும் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கிடைக்காது. ஸோ அது எப்படி வந்து 480 MBPSும் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஃபைலை வந்து டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா தான் ஃபுல் ஸ்பீட் கிடைக்கும். இன்னொரு சின்ன டவுட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேருக்கு 2.0க்கும் 3.0க்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 2.0க்கும் 3.0க்கும் என்ன டிஃப்ரெண்ட் நான் இப்போ காட்ட போகிறேன். ஸோ இது என்னோட ஹார்ட் டிஸ்க். இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸஸ் தெரியும், பட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மொபைலோட ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ இது 1 TB ஹார்ட் டிஸ்க். பின் டைப் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுதான் பின் டைப். இதோட கேபிள், இந்த கேபிள் மட்டும் தான் ரொம்ப காஸ்ட்லியானது. இங்கே உள்ள வந்து யூஎஸ்பி டைப் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருக்கும். ப்ளூ கலரில் உள்ளது மட்டும்தான் 3.0. பிளாக் கலர் ஒயிட் கலர் உள்ளதெல்லாம் 2.0ங்க. ஸோ ப்ளூ கலரில் உள்ளது மட்டும்தான் 3.0 போர்ட்டில் உள்ளது. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு வந்து 3.0 அப்படின்றதுக்கான ஒரு சிம்டம்ஸ். ஸோ இது இன்னும் நிறைய பேர் கேட்குற சின்ன டவுட் என்னென்னா, என்னோட எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் பார்த்தீங்கன்னா 3.0ங்க, பட் என்னோட பிசி பார்த்தீங்கன்னா 2.0 போர்ட். இதனால டேட்டா வந்து ஸ்பீடு கம்மியாகுமான்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக கம்மியாகுங்க. ஏன்னா 3.0 போர்ட் வேறு, 2.0 போர்ட் வேறு. அதில் போட்டு நீங்கள் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் ஸ்டாண்டர்டாக வந்து ஸ்பீடு வந்து கிடைக்கவே கிடைக்காது. ஸோ என்னோடது பார்த்தீங்கன்னா 3.0 போர்ட் தாங்க. ஸோ இதில் என்னோடது வந்து 4 போர்ட் இருக்குது ஆக்சுவலாக. இது 3.0 போர்ட் இது. ஸோ நான் 3.0 போர்ட் வந்து போட்டு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்போ 100 MB/s வந்து டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆனிச்சு. ஸோ மோஸ்ட் பெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா WD ஹார்ட் டிஸ்க் வாங்க, மோஸ்ட் பெஸ்ட். அண்டு நீங்கள் உங்களுக்கு 2 TB ஹார்ட் டிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா 1 TBயோட வந்து 2 TB வந்து ரொம்ப காஸ்ட் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த 3 years வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி தான். WD 2 TB ஹார்ட் டிஸ்க் 2 TB ஹார்ட் டிஸ்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. வேரண்டி பார்த்தீங்கன்னா 3 years ரீப்ளேஸ்மெண்ட் வேரண்டியோட தராங்க. ஸோ பெஸ்ட். ஃப்ளிப்கார்ட்லேயே நீங்கள் வாங்குங்க, எந்த விதமான ப்ராப்ளம் இல்லை. மோஸ்ட் ஸ்மால் சைஸுன்றனால எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா 3.0 அண்ட் 2.0 போட்டிருக்காங்க. ரெண்டுலேயுமே வந்து கனெக்ட் ஆகும். பட் நீங்கள் 2.0வில் போட்டு
ஆக்சுவலாக இந்த ஹார்ட் டிஸ்க் பார்த்தீங்கன்னா 3.0, அது உங்களோட லேப்டாப் 2.0னா கண்டிப்பாக டேட்டாவோட ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீட் வந்து ரொம்பவும் கம்மியாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 1 TB பார்த்தீங்கன்னா 4400 சம்திங் போட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 6600 சம்திங் போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த 2 TB பார்த்தீங்கன்னா காஸ்ட் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ 2 TB வாங்குறதா 2 TB வாங்கிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.